ஜெர்மனியில் சான்சலர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் தலைமையிலான புதிய அரசாங்கம் ஓய்வூதிய முறையில் மாற்றங்களை உள்ளடக்கிய ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கியுள்ளது. குறித்த திட்டம் ஜெர்மனியின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதையும் மக்களுக்கு உதவுவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. எதிர்வரும் வருடம் ஜனவரி 1 முதல் ஓய்வு பெறும் வேலை செய்ய தீர்மானிக்கும் ஓய்வூதியதாரர்கள் மாதத்திற்கு 2000 யூரோக்கள் வரை வரியில்லாமல் சம்பாதிக்கலாம். இது வயதானவர்களை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ளவும் தொழிலாளர்களின் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யவும் உதவும். மேலும் ஓய்வு பெற்றும் வேலை செய்ய விரும்புபவர்கள் தங்களது பழைய தொழில் வழங்குனரிடமே வேலைக்கும் செல்லலாம். இந்த சீர்திருத்தம் ஜெர்மனியின் வயதான மக்கள் தொகையை கையாளவும் பொருளாதாரத்தை வலுவாக வைத்திருக்கவும் மேற்கொள்ளப்பட உள்ள பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியாகும். கோடை காலத்திற்குள் ஜெர்மன் மக்கள் பல நேர்மறையான மாற்றங்களை காண்பார்கள் என்று அரசாங்கம் நம்புகிறது. இவை தொடர்பாக சில சட்டப்பூர்வ விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் திட்டத்திற்கான படிமுறைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.